ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்ன மீன்? கெழுது கெழுது கெழுது. வாங்க பிடிச்சி இறக்குறாங்க. நாலு துள்ளுதைங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே ஓகே. மாடி வணக்கம் மக்களே, வெல்கம் டு சத்திட்டமைன் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம 20 கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. அங்கே போய் நம்ம மீன் வாங்க போகிறோம். அப்புறம் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக் சேனல். புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கோம். பார்த்து சேஃபாக போவோம்ப்பா. பொறுப்பாக போகணும்ப்பா. கரெக்டாக ஊருக்கு சேரணும். மக்களே, இங்கே பார்த்தீங்களா விவசாயம் அந்த இது கரும்பு இது மாதிரி இருக்குது. கரும்பு தோட்டம் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. இப்படியே ஒரு இடத்துல போகிறப்போ உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பார்த்தா பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னொரு 25 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னமும் நம்ம ட்ராவல் நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ராவல் இன்னும் முடியலை. கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம். எனக்கு உடம்பு வேறு சரியில்லை. ஜூஸை குடிச்சு ஓவராக இருமல். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பிரேக், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்குக்கு ஒரு இடத்துல நிற்கிறேன். நான் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஏரு, ஃப்ரெஷ்ஷாக இது. ஸோ உண்மையில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு, ஒரு வீக்கெண்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி இடம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையில். ஸோ நம்ம பயணம் இன்னும் முடியலை. பொறுமையாக என்ன போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு நம்ம இங்கே கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு, ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. 2000 years later பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுதான் போர்டு. ஸோ நம்ம போய் மீனுக்கு போயிடுச்சு. பீச்சுக்கு போயிட்டு மீனை பிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ மக்களே வந்தாச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வியூவு. பாருங்க மீனை பிடிச்சிட்டு இறக்குறாங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாமே தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிற இடம் நிறையா இருக்குது. ஸோ நமக்கெல்லாம் வாங்க விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. என்ன மீன்? கெழுது கெழுது கெழுது. பாருங்க பிடிச்சி இறக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது. பிடிச்சி அந்த வலையில் பிடிச்சி ஒன்றா சிக்கி அதில் வந்து பிடிச்சி அந்த அண்ணன் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து போடுறாப்புல. பாருங்க காக்கா மீனை சாப்பிட்டுருக்கு. வாங்க அப்படியே ஒரு வாக் போவோம். நல்லா இருக்குங்க வியூ உண்மையில். சொல்ல இந்த இடத்துல நிறையா ஸ்மெல்லு இருக்குங்கிறாங்க. இருக்குது இந்த மாதிரி தான். அங்கே சாக்கடை இன்க்ளைமாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம், வரலாம். இடத்துக்கு நல்லா இருக்குது. மைண்டு ஃப்ரீயாக வீட்டுக்கு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் மீன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வாங்க. நல்லா இருக்குது. வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. நம்ம இன்னமும் அந்த தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு பாலம் ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த ஒரு பாலத்தில் அங்கே நம்ம போகணும். நம்ம
ஸோ அங்கே தான் மெயினான ஏரியா. அந்த பாலம் தான் நான் இப்போ வந்து இந்த பாலத்தை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏதோ உடஞ்சி போயிருக்குது. ஸோ நம்ம அந்த ஏரியாக்கிட்ட நடந்து போனோம். நடந்து கொஞ்சம் தூரம் போய் தேடினா தான் கிடைக்கும். தெரியாது, நிறைய இடத்த பிடிக்கிறாங்க. அது எந்த இடத்துலன்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம போய் இந்த மாதிரி நடந்து போய் பார்க்கணும். அதே ஏதாவது கிடைக்கும். இந்த புளியும் 100 ரூபா 200 ரூபா தீட்டிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம். வெறுங்கையோட போகக்கூடாதுல்ல, ஸ்டாக் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு பார்க்கணும் இப்போ இங்கே வாங்குறதா இல்லை அங்கே தான் போகணுமான்னு. சரி வாங்க நம்ம பயணத்தை தொடருங்க. ஸோ அங்கே பாருங்கள் பிடிக்க போகிறாங்க, மீன் தெரியுது. இங்கே வலையை வீசி போட்டு தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே உட்காருவோம், உட்காந்துட்டு போவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனை எடுத்து இது பண்ணி அலசிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாட்டி தண்ணியில் போயிட்டு அழிக்க விழுந்துடாமல். நமக்கு வேறு சிப்பர் வேறு சரியில்லை. அங்கே பாருங்க ஃபிஷ்ஷு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாலம் அந்த இருக்குது பக்கத்தில் போய் பார்ப்போம் என்னென்னா அந்த பாலம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எதுவும் பாலத்தில் எதுவும் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஒரு வாட்டி வந்து கேட்டேன். பாருங்கள் எப்படி ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வராங்கன்னு பாருங்கள். ஸோ என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, பட் இங்கே எடுத்துக்கிட்டு வைக்கிறாங்க. போய் கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, சொல்லிடுவாங்கன்னு. தனியாக வந்திருக்கேன்ல, ஒரு 2 பேரும் வந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். என்ன மீன் அது காட்டுங்க, என்ன மீன்? ஊழங்க. சரி ஓகே, அது புரியலை. இங்கே எங்கேயா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வருவாங்க எங்கேயாவது? ஏன் இந்த பாலத்தில் தடை போட்டிருக்காங்களோ, போகக்கூடாதோ? ஓ உடஞ்சிருச்சோ, சரி. ஐயா பாலம் உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம இங்கே போய் பார்ப்போம். மீனை எடுத்து வலையை பிடிச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீன் எடுத்துகிட்டு போடுறதுக்கு வேற ரோலில் இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க. பெரிய போட்டு இருக்காம தெரியல, சின்ன சைஸ் போட்டால் தான் இருக்குது. இதுதாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டங்க அங்கே போய் பிடிச்சி. ஸோ அதெல்லாம் ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் நம்ம. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை பிடிச்சி ஒன்றும் தெரியல. ஓ இது மாதிரி இருக்குது மீன் பிடிக்கிறது. இதை பிடிச்சிட்டு எப்படி நான் கொண்டு வருவீங்க? இதை பிடிச்சிட்டு அப்படியே வலையில இது பண்ணி. ஓகே. நண்டு எங்கே இருக்குது பார்க்கலாமா? காட்டுறீங்களா? கேட்டேன் 1000 ரூபா சொல்கிறாங்க, அதிகமாக இருக்குது. ஓகே. 200 மீன். இது என்ன மீனுண்ணே? கடவா மீனா? ஆக்டோபஸ். வேற எதுவும் மீன் இருக்கா? மீன் கூட மார்க்கெட் தானே போகணும், இங்கே வராது. நண்டு மட்டும் தான் வரும். ஓகே. நண்டு அந்த ரெட் கலரில் இருக்கே, அவுச்சா கலர் மாறிடும். ஓகே, எக்ஸ்போர்ட்டிங் பண்ணி வித்துருவீங்களா? இங்க அமெரிக்கா போயிருமா? ஓகே, அமெரிக்கா போதாது. வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அமெரிக்கா? இது என்ன கனவா மீன்? அதுவும் இதோட இருக்கு ஒரு மீன். அது சாப்பிட மாட்டாது. ரப்பர் பீஸா? இந்த மாதிரி இதுண்ணே கனவா? கனவா. சரி வாங்க, நாயா காமிச்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எடுப்போம். செருப்போட்ட வழுக்குமாண்ணே? செருப்போட்ட வழுக்குமா? வழுக்குமோ? என்ன மீன் இருக்கு?
என்ன மீன் இருக்கு? ஒரு வாட்டி வந்துருந்தேன், ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு போனேன். சரி அடுத்த வாட்டி வரப்போ மீன். இது என்ன மீன் இது? கனவாவா? எவ்வளோ ஒரு கிலோ? நல்லா வறுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் எனக்கு. இறால்லாம் இருக்கா? பரவாயில்லையே. 850 ரூபா. பெரிய 850. நாங்கள் புதுசு வரதான் எங்கள் வேலை விற்கிறது இவர் வேலை தான். சரி அவர் இருந்தானே. சரி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி எந்த கண்ட்ரிக்கு போகும்? அமெரிக்கா போகுது. ஆமாம் ஆமாம். ஆமாம் 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 ஆமாம். போது பண்ணி விடுங்க பார்த்து. நம்ம ஊர்ல இந்த தொழில் பண்ண நம்ம ஊர்ல சம்பாதிக்க முடியுமா? எக்ஸ்போர்ட் இல்லைன்னா நாங்கெல்லாம் தொழில் போக முடியாது. ஆனால் கொஞ்சம் எப்படி நான் உள்ளே போகணுமா? கடலுக்கு உள்ளே போயிட்டு தான் முன்னாடி இருக்காது. ஓகே 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 ஓகே. தானே? ஆ ஆளு துள்ளுது இங்கே. சரி மோட்ரு படகு நம்ம எடுத்துவோம். பாருங்க மோட்டரை பாருங்க. வராப்புல எல்லாம் நல்லா இருக்கு. இருங்க ராலை காட்டுங்க அப்படியே. செப்பா வேற வச்சு காலேஜ் 2 பேரும் இருக்காங்க. முக்கு என்ன வேணா கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படியே பேச கட்டுறேன். அப்படியே உங்களை வேற மாதிரி பண்ணிடுறோம். பாருங்க 5 கிலோ. அமௌண்ட் மீன் வாங்கின மீன். ஓகே நண்டு என்னென்ன 200 700 எல்லாம் 800 அவ்வளோ ரேட் வருமா? ஓகே ஓகே. நண்டே இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. அதனால பிரச்சனை ஆயிடுச்சு, தட்டுப்பாடு ஆயிடுச்சு நண்டுக்கு. கடல்ல வந்து தண்ணி நீரோட்டம் வரத்து இல்லை, கரையா இருக்கு, அதனால பாடிக்கு. ஓகே 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 ஓகே. காக்கா ரெடியா இருக்கா போலே சாப்பிட்றதுக்கு? இது இருக்கா? இங்கே பாருங்க. அப்படியே கவர் பண்ணுவோம். இது வறுத்து சாப்பிடலாமாண்ணே? சென்னையில கொரியர் வரும். ஆமா ஆமா ஆமா. சென்னையா? ஓகே 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 9,000 10,000 ஓகே ஓகே வாரண்டி கொடுத்துருவோம். ஓகே 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 ஓகே. நீங்க ஏதாவது உடனே நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம்.
ஓகே 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 ப்ளஸ். ஆமா இது என்ன மீனுண்ணே? இதுதான் வாவல். இது 1200 ரூபாய் வரும். கெட்டு போச்சு. கெட்டு போச்சா அது? இது ஒரு கிலோ 1200 1500. ஆக்சுவலாக எப்படி கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க? அதான் வீங்கிடுச்சு பாருங்க, உடம்பு ஊதிடுச்சா. ஊதிடுச்சாலும் கெட்டு போயிருச்சு அர்த்தம். கொல கொலன்னு இருந்தாலே கெட்டு போயிடுச்சு. இது சாப்பிட்டா நோய் வரும், தேவையில்லாத நோய். நம்ம சாப்பிட மாட்டோம், சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. கருவாடு கச்சி தான் சாப்பிடணும். கருவாடு வச்சு காய வச்சு அதுக்கான ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிடணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கியாச்சு, மீன் வாங்கியாச்சு. என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அதிகமாக வாங்கலை, நம்மகிட்ட அவ்வளோ இல்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம இன்னொரு நாள் வருவோம் கண்டிப்பாக. இந்த இடத்துக்கு வந்து நிறையா வீடியோ எடுத்து மீன்லாம் பிடிக்கிறத எடுத்து கொஞ்சம் சீக்கிரமே வர ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.